ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, கார் பவர் விண்டோ ஸ்விட்சஸ பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த கார் விண்டோ பவர் ஸ்விட்சஸ்ல என்ன பிரச்சனை வருதுன்னா, ஆ பெரும்பாலும் இந்த செயலிழந்து போடுறதுக்கு நெறைய வாய்ப்பு வந்து நாமளா தான் உருவாக்கிக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மேல அதிகமா டஸ்ட் படும் பொழுதோ, இல்ல வாட்டர் என்ட்ரி இதுக்குள்ளார ஆகும் பொழுதோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு செயலிழந்து போறதுக்கான நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இத நாம எப்படி தவிர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இது மேல வாட்டர் முடிஞ்ச வரைக்கும் படாத மாரி பார்த்துக்கோங்க. நம்ம நெறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, ஈர கையிலேயே அது மேல கை வைப்போம். சரி அது ஈர கையில வச்சா ஒண்ணும் ஆகாது. அது பிளாஸ்டிக் தான். உள்ள அப்படியே தண்ணி போகாதுன்னு நெனைப்போம். இந்த 1 ட்ராப் ஆஃப் வாட்டர் உள்ள போயிடும். அப்பதைக்கு அது நல்லா தான் வேலை செய்யும். போக போக பார்த்தோம்னா, அந்த 1 ட்ராப் ஆஃப் வாட்டர் உள்ள போனதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா அது வந்துட்டு சல்ஃபரேஷன் மாரி ஆகி, அதில உள்ள இருக்கிற பிரச்சனை வந்து கரோஷன் ஆகி பிரச்சனைகள் உள்ளாக்கலாம். 2வது டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் உள்ள போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம நெறைய பேர் அந்த சாப்பிட்டு அந்த கையிலேயே அது வைப்போம். ஸோ இந்த மாரி வேற ஏதாவது டஸ்ட்ஸ் நெறைய இருக்கும். ஸோ என்னன்னா வேக்யூம் கிளீனர்லாம் நம்ம கார்ல நல்லா யூஸ் பண்ணணும். ஸோ வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணும்பொழுது, அந்த வேக்யூம் கிளீனர வச்சு அந்த ஸ்விட்சஸ்லயும் கரெக்ட்டா யூஸ் பண்ணிருங்க. ஏன்னா பவர் விண்டோ ஸ்விட்சஸ்ல அந்த கேப்ல இருக்கிற எல்லா டஸ்ட்டும் வந்து உள்ள வந்துருச்சுன்னா, அந்த வந்து ஸ்விட்ச் வந்து நல்லா ஃபங்ஷன் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. 2வது இத பத்தி இன்னும் ஃபுல் வீடியோ போடுறேன்.